இந்த வீடியோ யார் பாக்குறீங்கன்னு தெரியல, பட் ஹோப் கரெக்டான பர்சன் தான் பாப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உன்னை ஸ்கூல்லயே காலேஜ்லயே யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். நீ ஏன் எவ்வளவு லீனா இருக்க, நீ ஏன் இவ்வளவு குண்டா இருக்க, உன் ஸ்கின் ஏன் இவ்வளவு டல்லா இருக்கு, உன் நோஸ் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி யோசிச்சு கூட இருக்க மாட்டோம். அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை ஓவர் திங்கிங் பண்ணி நமக்கு அது ஒரு இன்செக்யூரிட்டியா பில்ட் ஆயிருக்கும். இதனாலேயே உனக்கு மற்றவங்க கூட கான்ஃபிடண்டா பேச வராம இருக்கலாம், சோசியலைஸ் ஆக புரியாம இருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ யூ ஆர் அக்லி ஆர் நாட், பட் பிலீவ் மீ, நீ ஓவர் திங்க் பண்ற அளவுக்கு அந்த விஷயம் ஒர்த்தே கிடையாது. இந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது மற்றவங்க உனக்கு கொடுக்கறது தான், அது உங்ககிட்ட இருந்தே வந்தது இல்லை. ஸோ ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அது உன்னோட மிஸ்டேக் கிடையாது. ஈவன் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ற பர்சன் கிட்டேயே நீ ஒரு 1 மந்த் கழிச்சு கேட்டு பார்த்தா அவங்களே அதை மறந்துருப்பாங்க. பட் நம்ம அதை ஓவர் திங்கிங் பண்ணி அந்த இன்செக்யூரிட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருப்போம். உன்னால அந்த இன்செக்யூரிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர், ரியலி கிரேட். பட் ஃபிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ எப்படி இருக்கியோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோ. பிகாஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பீப்புளும் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு சில பீப்புள் ஜட்ஜ் மட்டுமே பண்றாங்க அப்படின்னா அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.